Question number 6. In a class, weight of the students is measured for the class records. Calculated mean weight of the class students using direct method. அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். வகுப்பில் உள்ள மாணவர்களின் எடை வகுப்பறை பதிவேட்டிற்காக எடுக்கப்பட்டது. அவ்வகுப்பின் சராசரி எடையை நேரடி முறையில் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் இன் கேஜி 15 to 25. இதை வந்து இன்டர்வல்னு சொல்லுவோம். 15 to 25ல வந்து 4 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. 25 to 35 இன்டர்வலில் வந்து 11 இருக்காங்க. 35 to 45 இன்டர்வலில் 19 இருக்காங்க. 45 to 55ல வந்து 14 இருக்காங்க. ஸோ 55 to 65ல 0. 65 to 75ல வந்து 2 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ வெயிட் இன் கேஜி அதை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்குவோம். அது வந்து 15 to 25, 25 to 35, 35 to 45. ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 4, 11, 19. ஸோ இதை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணணும்னா, இங்கே வந்து இது வந்து எஃப், இதை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன் இன் கேஜி. நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் எஃப்னு எடுத்துக்கிறேன். மிட் வேல்யூ வந்து நான் கண்டுபிடிக்கணும். இதோட மிட் வேல்யூ நான் வந்து ஃபைன் பண்ணணும். ஃபைன் பண்ணுறதுக்கு 15 + 25 டிவைடட் பை 2 இதை ரெண்டே ஆட் பண்ணி அதை வந்து 2ஆல் டிவைட் பண்ணனா வரக்கூடிய ஆன்சர் தான் வந்து மிட் வேல்யூ ஆஃப் எக்ஸ். ஸோ அதை தான் நான் இதை பண்ண போகிறேன். 15 + 25 = 40. 40 டிவைடட் பை 2 = 20 வரும். நெக்ஸ்ட்டு 25 + 35. 30னா 50, 60யா? அப்போது 60 டிவைடட் பை 2 30. ஸோ அதுதான் இங்கே கிடச்சிருக்கு. புரிஞ்சுதுங்களா? இங்கே வந்து 35 + 45. 40னா 80. ஸோ 80 டிவைடட் பை 2னா 40 கிடச்சிச்சா? ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு 45 + 55 100. 100 டிவைடட் பை 2னா 50. நெக்ஸ்ட்டு 55, 65னா 60 + 50 110, 120. 120 டிவைடட் பை 2னா 60. இங்கே வந்து 140 வரும். இது ரெண்டு 65 + 75 140 டிவைடட் பை 2னா 70. ஸோ அதுதான் நமக்கு இங்கே ஆன்சராக கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கிறோம். எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது எக்ஸ் வேல்யூ இன்ட்டு எஃப் வேல்யூ. சிம்பிள். நமக்கு எக்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம், அதை எஃப்பால் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ இங்கே என்ன வந்துருக்கு? 20 × 4 80. அதே மாதிரி 30 × 11 330. 40 × 19 760. அதே மாதிரி 50 × 14 700. 60 × 0 0. 70 × 2 114 கிடச்சிச்சு. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு சமேஷன் ஆஃப் எஃப் வந்து 50 கிடைக்கிது. சமேஷன் ஆஃப் எஃப்எக்ஸ் வந்து 2010 கிடைக்கிது. ஸோ மீன் வேல்யூக்கான ஃபார்முலான்னு சமேஷன் ஆஃப் எஃப்எக்ஸ் டிவைடட் பை சமேஷன் ஆஃப் எஃப். 2010 டிவைடட் பை 15 போட்டோம்னா இது கேன்சல் ஆயிடும். 201 டிவைடட் பை 5 இருக்கும். ஸோ இதை கேன்சல் பண்ணேன்னா 40.2ன்னு நமக்கு கிடைக்கும். ஸோ நமக்கு தேவையான ஆன்சர் வந்து 40.2. மீன் தானே ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைன் பண்ணிட்டோம். x bar = 40.2 அப்படிங்கிறது தான் இது நமக்கு தேவையான ஆன்சர். இதுதான் இதோட ஃபைனல் ஆன்சர். புரியுதுங்களா?